நாங்கள் இப்படியே சின்ன சின்னனா எல்லா கிழங்கையும் வெட்டி எடுக்க போகிறோம். அகப்பையும் சட்டியும் சேர்ந்து பாய போது போல நடக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சமையல் காணொளி தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு புதுவிதமான உணவுண்டை தான் நாங்கள் செஞ்சு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நாங்களும் இந்த உணவு செஞ்சு பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் சில வேளை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த உணவை. இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்கை வச்சு ஆப்பிரிக்கன் பூ தான் நாங்கள் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ மரவள்ளி கிழங்கையே நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுப்போம். நல்ல கிழங்கண்டா அப்படி நல்ல வடிவாக உறிஞ்சி வரும். நல்ல அவியக்கூடிய மாப்பிடியான கிழங்கண்டா உரிக்கே தெரியும், மலமண்டு உறிஞ்சி வரும். உரியாத கிழங்கண்டா கொஞ்சம் அவியறதும் குறைவாக தான் இருக்கும். இதுங்களுக்கு உறிஞ்சி வருது அவியுமென்று தான் நான் நினைக்கிறேன். இப்படி நாங்கள் எல்லா கிழங்கையும் க்ளீன் பண்ணி எடுப்போம். நாங்கள் எல்லா கிழங்கையும் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். நாங்கள் இப்படியே சின்ன சின்னனா எல்லா கிழங்கையும் வெட்டி எடுக்க போகிறோம். வேறு இல்லாமல் நல்ல கிழங்காக இருந்தால் தான் இது செய்ய நல்லதாக இருக்கும். நாங்கள் இதை அப்படியே வெட்டி எடுத்துட்டு இதை மிக்ஸி கப்பில் நல்ல வடிவாக அரைச்சி தான் எடுக்க போகிறோம். நல்ல பட்டா அரைச்சி எடுக்க போகிறோம். இதை நாங்கள் இதை அப்படியே மிக்ஸி கப்பில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அடிக்க போகிறோம். கொஞ்சமாக விடுவோம், 1 கப் தண்ணி அளவு விடுவோம். இதை நல்ல வடிவாக அடிச்செடுக்க போகிறோம். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்கு. நான் தாஜி அடுப்பில் வைக்கிறேன். எங்களுக்கு மரவள்ளி கிழங்கு நல்ல வடிவாக அடிபட்டு வந்துட்டுது, நல்ல பட்டு போலே அடிபட்டு வந்துட்டுது. இதை நான் தாஜியில் ஊற்றுறேன். இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பை சேர்த்துட்டு நல்ல வடிவாக கிண்டி கொண்டு இருக்க போகிறேன். விடாமல் கிண்டோணும், அடிப்பிடிச்சிடும் இது டக்கண்டு. அப்போ கொஞ்சம் அளவான நெருப்பில் வச்சு நாங்கள் கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்க வேணும், அல்லது கட்டியாக வந்துடும்.
இதனெல்லாம் கிண்டி சரி இதனெல்லாம் கிண்டி கொண்டிருக்க வேணும். இது ரெடி ஆகிட்டு நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா சட்டியில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு வரும். உருண்டு வந்தால் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. அகப்பையோட ஒட்ட போது போல கிடக்குது. அகப்பையும் சட்டியும் சேர்ந்து பாய போது போல கிடக்குது. இப்படித்தான் வரும். எங்களுக்கு சட்டியிலே ஒட்டையில் சட்டியை விட்டு கிளறுது. இப்போ ரெடி ஆகிட்டுது எங்களுக்கு. எங்களுக்கு இப்போ ஆப்பிரிக்கன் பூ ரெடி ஆகிட்டுது. சட்டியில் ஒட்டாமல் வருகுது. இதுதான் பதம். நாங்கள் இனி இதை இறக்கி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்பிரிக்கன் பூ செஞ்சு எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நாங்கள் நாட்டுக்கோழி இறைச்சி கறி தான் எடுத்துருக்கிறோம். இது ரெண்டையும் தான் நாங்கள் ரெண்டையும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுண்டு. சரி இப்போ பாருங்க எப்படி வந்துருக்குதுண்டு கையில். இதை நாங்கள் இதில் தொட்டு தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டே இருக்குது. நல்லாவே இருக்குது இந்த டேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்றில் இருக்குது. இது சாப்பிட்டே இல்லைண்ணா அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்று. அப்போ நீங்களும் வீட்டில் டைம் கிடைக்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான வேலை தான் இது செய்கிறது. இப்போ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நாங்கள் இந்த காலையை முடிச்சு கொள்வோம். பாய்.